நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி கிறிஸ்துவின் தயவை தொடரச் செய்தல். இன்றைய வேதாகம பகுதி ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோட கூட 400 மனிதரும் வருகிறதைக் கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரிகளிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து, பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும், லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும், ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி, தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரைமட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தஞ்செய்தான். இருவரும் அழுதார்கள். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். அப்பொழுது பணிவிடைக்காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். லேயாளும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அதற்கு யாக்கோபு, அப்படியல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என்மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். குறிப்பு வசனம்: அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தஞ்செய்தான். இருவரும் அழுதார்கள். ஆதியாகமம் 33:4. லிட்டில் லீக் பிராந்திய சாம்பியன்ஷிப் பேஸ்பால் விளையாட்டின் போது ஐசாயாவின் தலையில் பந்து வீச்சாளர் வீசிய பந்து வேகமாக பறந்து வந்து தாக்கியது. அவன் தன் தலையை பிடித்து கொண்டு தரையில் விழுந்தான். அதிர்ஷ்டவசமாக அவனது ஹெல்மெட் அவனை கடுமையான காயத்திலிருந்து பாதுகாத்தது. அந்த சமயத்தில் அடிபட்ட அவன் மனதில் தயவா அல்லது பழிவாங்கலா என்ற சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தது. ஆட்டம் மீண்டும் தொடங்கியதும் பந்து எறிபவர் வேண்டுமென செய்யவில்லை, அது ஒரு தற்செயலான தவறு என்பதை உணர்ந்த ஐசாயா அந்த நேரத்தில் மிகவும் அசாதாரணமான செயல் ஒன்றை செய்தான். அவனது அந்த செயலின் காணொளி சமூக வலைத்தளங்களில் வைரலானது. அவன் பந்து வீச்சாளரிடம் நடந்து சென்று அவனை ஆறுதல் படுத்தும் வகையில் கட்டிப்பிடித்து தான் நலமாக இருப்பதாக அவனுக்கு உறுதிப்படுத்தி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினான். பழைய ஏற்பாட்டில் ஏசா தனது இரட்டை சகோதரன் யாக்கோபை பழிவாங்கும் நீண்ட கால திட்டங்களை கைவிடுவதற்கு மிகவும் கடினமானதாக இருந்தாலும் இதே போன்ற ஒரு செய்கையை செய்வதை நாம் காண முடியும். ஊரை விட்டு சென்று 20 ஆண்டுகளுக்கு பிறகு யாக்கோபு வீடு திரும்பியதும் அவன் தனக்கு இழைத்த அநீதிகளுக்கு பழி வாங்குவதற்கு பதிலாக ஏசா தயவையும் மன்னிப்பையும் தெரிந்தெடுத்தான். ஏசா யாக்கோபை கண்டதும் எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தஞ்செய்தான். ஏசா யாக்கோபின் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அவன் அவனுடன் நலமாக இருப்பதாக அவனுக்கு தெரியப்படுத்தினான். நமக்கு எதிராக செய்த தவறுகளுக்காக ஒருவர் வருத்தம் தெரிவிக்கும் போது நமக்கு ஒரு தேர்வு இருக்கிறது: தயவு அல்லது பழிவாங்குதல். அவர்களை தயவுடன் அரவணைப்பது ரோமர் 5:8 இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றுவதாகும் மற்றும் ஒப்புரவாகுதலின் ஒரு பாதையும் ஆகும். தவறை ஒப்புக்கொண்ட பிறகு நீங்கள் எப்போது தயவுடன் மீண்டும் சந்தித்தீர்கள்? வேறொருவரிடம் நீங்கள் எவ்வாறு தயவு காண்பிக்கலாம்? அன்பான இயேசுவே, உமது முன்மாதிரியை பின்பற்றவும் அநீதி இழைக்கப்படும் போது இரக்கம் காட்டவும் எனக்கு உதவி செய்யும். ஆமென்.